கொத்தாரி, அவ வயித்து கிழிச்சு குழந்தைய வெளியில எடு. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அவளை பலி கொடுக்க முடியாதுடா மூடா. நீயா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம கரு தொடர் கதையோட பார்ட் 12 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த கதையோட 11 பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இந்த கதையை உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 21. சுசீலா பெட்ல இருந்து அதிர்ந்து போய் எந்திரிக்கிறா. சுசி, என்னாச்சு சுசி? என்னாச்சு? அவ தலைய தடவி கொடுத்தபடி உக்காந்து இருந்த ராஜாவும் பதட்டத்தோட எழுந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சுசீலா, அது அது ஒன்றும் இல்லை ராஜா, கெட்ட கனவு. ஒன்றும் இல்லை சுசி, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன். ராஜா, பரத் எங்க? அது நம்ம வீட்டில் பெருசாக வசதி இல்லைல்ல, அதான் பரத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டாக்டர் வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லியிருக்கேன். என்ன? இதை கேட்டதும் சுசீலா லேசா பதட்டம் அடையறா. கவலைப்படாத சுசி, நாளைக்கு மெத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பரத் இங்கேயே இருக்கட்டும், வசதியாக வாழ்ந்த பையன்ல. சுசீலா பயத்தோடையும் குழப்பத்தோடையும் மெல்ல தலையசைக்கிறா. சரி சுசி, நீ படுத்துக்கோ, கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் மாறிடும். சுசீலா பெட்ல படுக்க போறா. யாரு யாரு ராஜா? யார் வந்திருக்கா? சுசி, நீ ஏன்டா இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, நீ படுத்துரு, நான் போய் யாருன்னு பார்க்குறேன். ராஜா பெட்ரூம்ல இருந்து வெளியில போறான். அவங்க வீட்டு கதவை திறக்கிறான். ஐயா, நீங்களா? நீங்க என்னங்கய்யா இந்நேரம் இங்க? அது ஒண்ணும் இல்ல ராஜா, சுசிலா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ நம்ம ஊரு பொக்கிஷம் இல்லையா, அதான். பெட்ரூம்ல படுத்துட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சுசிலாவோட பயம் அதிகரிக்குது. ராஜா சிரித்தபடி வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிற ஊர் தலைவரையும் கொத்தாரியையும் உள்ள கூப்பிடுறான். ரொம்ப சந்தோஷங்கய்யா, உள்ள வாங்க. அவங்க 2 பேரும் உள்ள வராங்க. உட்காருங்கய்யா. இருக்கட்டும் ராஜா, சுசிலா இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கய்யா, ஆனால் கொஞ்சம் பயந்து போயிருக்கா. சின்ன பொண்ணு இல்ல, அதான் சரியாகிருவான். அப்புறம் சுசிலா எப்படி அந்த ஆத்தங்கரைக்கு மறுபக்கம் போனான்னு எதுவும் சொன்னாளா? இல்லைங்கய்யா, அதை பற்றி எதுவும் சொல்லலை. எதுக்கும் சுசிலா மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். இந்த ஊரே எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நாள் இன்னும் வரல. அது வரைக்கும் நாம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். கண்டிப்பாங்கய்யா. சரி ராஜா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயா, சுசிலா வர சொல்லவா பார்க்குறீங்களா? இப்ப வேணாம் ராஜா, நான் கண்டிப்பா அவரோட வந்து சுசிலாவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்க. நாங்க கிளம்புறோம். ஊர் தலைவர் கொத்தாரி 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. அப்புறம் ராஜா, மறுபடியும் சொல்றேன், சுசிலா இந்த ஊரோட பொக்கிஷம். அவளை பத்திரமா பார்த்துக்க. கொத்தாரி, இன்னையில இருந்து அவ உன் பொறுப்பு. ஆகட்டுங்கய்யா. அது மட்டும் இல்லாம ராஜா, இனிமே டெய்லி 2 பேரும் உன் வீட்டுக்கு காவல் இருப்பாங்க. அதனால நீ கவலைப்படாத, நாங்க வரோம். சரிங்கய்யா. 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ராஜா கதவை சாத்திட்டு பெட்ரூம்க்கு போறான். சுசிலா முகம் பயங்கரமா வெறுத்திருக்கு. என்னாச்சு சுசி, ஏன் முகம் இப்படி வேர்த்திருக்கு? ஒன்றும் இல்லை ராஜா. யார் வந்திருந்தா? ஊர் தலைவரும் கொத்தாரி அண்ணனும் வந்திருந்தாங்க. எதுக்கு? நீ எப்படி இருக்கன்னு உன்னை பார்த்துட்டு போக வந்தாங்க. பாத்தியா சுசி, ஊர் தலைவருக்கு உன் மேலே எவ்வளோ அக்கறை. சரி சுசி, நீ படுத்துக்கோ. சுசிலா மெல்ல பெட்ல படுக்கிறா. அவ கண்ணை மூடுறா. ராஜா சுசிலா தலைய தடவி கொடுக்கறான். வாடி வா ராஜா,
அந்த கத்தை எடுத்து சுசிலா வயித்தை கிழிச்சு குழந்தைய வெளியில எடு. என்னாச்சு சுசி? சுசிலா மறுபடியும் அதிர்ந்து போய் எந்திரிக்கிறா. ராஜா அவகிட்ட பதட்டத்தோட என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு சுசிலா, தூங்க முடியல ராஜா. ஏதோ டிஸ்டர்பிங்கா இருக்கு. பேசாம வெளியே வரியா? கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். இல்ல வேணாம் வேணாம், நான் தூங்குறேன். நான் தூங்க ட்ரை பண்றேன். சுசிலா வேகமா பெட்ல படுத்து அவ கண்ணை இருக்க மூடுறா. ராஜா ஒன்னும் புரியாம என்னாச்சு இவளுக்கு? அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவ தலைய மறுபடியும் தடவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். சுசிலா மெல்ல கண்ணை திறந்து தயங்கியபடி, ராஜா, இந்த ஊர்ல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? அது அது வந்து அது வந்து சுசி, கண்டிப்பா அதுக்கான காரணத்தை காலையில சொல்றேன். இப்ப நீ நிம்மதியா கண்ணை மூடி தூங்குமா? சுசிலா பல குழப்பங்களோட கண்ணை மூடுறா. அவ வயித்துல இருக்கிற குழந்தைய தடவியபடி அவ மனசுக்குள்ள நினைக்கிறா, அம்மா, நான் இப்போ உங்களை தாமா முழுசா நம்பி இருக்கேன். அத்தியாயம் 22. மறுபுறம் காலை 7 மணி. நிரஞ்சன் வீட்டில் நிரஞ்சன், சுவாதி, திலக், பரத், பிரபாகரன் எல்லாரும் உட்காந்து ஒன்றா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திலக் அவங்க மாமா பிரபாகரன் கிட்ட, மாமா, என்ன மாமா ஊர் இது? இங்கே என்ன நடக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது என்னதான் நடந்தது? அப்போ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை சொல்கிறீங்க, கதலி விடுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே இந்த ஊர் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல? ஆமாம் அங்கிள், உங்கள் கால் ஃப்ராக்சர் ஆனது இந்த ஊர்னால தானே? அப்படி இங்கே என்ன தான் நடந்துச்சு சொல்ல முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்தப்ப இந்த ஊர்ல கருத்தரிக்கிற பொண்ணுங்க ஒரு பக்கம் அவங்க கருவை கருவிலேயே கலைச்சாங்க. மறுபக்கம் அதை தாண்டி பெத்துக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் 7 மாசம் அடைஞ்சதும் காணாம போனாங்க. அதே சமயம் இந்த ஊர்ல சில மர்மமான முறையில இறந்தும் போனாங்க. அப்படி 7 மாசம் அடைஞ்சு அன்னைக்கு காணாம போன அந்த பொண்ணு தான் ரேவதி. அவளை தேடி நானும் கான்ஸ்டபிள் சங்கரும் அன்னைக்கு ஊர் உதவி கேட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு போனோம். அவர் நீங்க போங்க, ஊர் பசங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதும் அங்கிருந்து நாங்க கிளம்பி ரேவதியை தேடி போக ஆரம்பிச்சோம். அப்போ கான்ஸ்டபிள் சங்கர் திடீர்னு என் கண்ணு முன்னாடியே ரத்த வாந்தி எடுத்து செத்து போனாரு. என்னமாமா சொல்றீங்க? ஆமா, ஆனா அந்த செகண்ட் ஏனோ என் மனசுக்குள்ள இதுக்கும் ஊர் தலைவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோணுச்சு. நான் உடனே அங்கிருந்து கிளம்பி ஊர் தலைவர் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். பிரபாகரன் 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயங்களை அவங்க கிட்ட அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாரு. கொத்தாரி, யோ கொத்தாரி! ஐயா, என்னாச்சுங்கய்யா? வேகமா வந்து கேட்ட தர. என்னாச்சுங்கய்யா? யோ, கேட்டு தரன்னு சொன்ன, கேட்டு தர. இதை திறக்கிறீங்கய்யா. கொத்தாரி கேட்டை திறக்க பிரபாகரன் கொத்தாரியை தள்ளி விட்டு வேகமா ஊர் தலைவர் வீட்டு கதவை நோக்கி நெருங்குறாரு. கொத்தாரி பின்னாடியே வந்து அவரை பிடிச்சு, ஐயா இல்லைங்கய்யா, இப்ப எதுக்கு நீங்க ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள போறீங்க? யோ, நடிக்காதையா. ரேவதி காணாம போனதுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உடனே ஊர் தலைவரை விசாரிச்சாகணும். என்னை விடு. ஐயா, ஊர் தலைவர் யாரையும் உள்ள வராம பாத்துக்க சொன்னாரு, அதனாலதான் நான் உங்களை தடுக்கிறேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா, ஐயா நீங்க உடனே உள்ள போங்கய்யா. போய் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுங்க. எனக்கும் இந்த ஊரு பொண்ணுங்க மேல அக்கறை இருக்குங்கய்யா. அப்படி சொல்லி பிரபாகரனை பிடிச்சிருந்த கொத்தாரி உள்ள விடுறாரு. பிரபாகரன் வேகமா போய் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள ஒரே புகை மூட்டமா இருக்க, அந்த புகைக்கு நடுவுல ஒரு வேள்வியில ஊர் தலைவர் சித்தர் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்த பிரபாகரன் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்க என்ன நடக்குது? என்ன பண்றீங்க? அப்பவே சந்தேகப்பட்டேன்.
இதெல்லாம் உங்களோட வேலையா தான் இருக்குது. பிரபாகரன், நீங்க நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கொத்தாரி, ஊர் தலைவர் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற இந்த பூஜை எதுக்கானது? இந்த பூஜைக்கு நடுவுல குறுக்கிட்ட பிரபாகரனுக்கு என்ன நடந்தது? சுசிலா கனவுல வந்த அந்த விஷயங்களால சுசிலா வாழ்க்கையே மாறப்போகுதா? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பிங்க் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.